ஸ்தாபிகாவுக்கு பெனிஃபிட் சொல்றீங்களா? இல்ல திரு செங்கோட்டையனுக்கு இது அரசியல் ரீதியான ஒரு மறுவாழ்வா? கண்டிப்பா. அதாவதுங்க அரசியல்வாதிகள் டை ஹார்டுங்க. அவங்களுக்கு உடல் நலம் இருக்கிற வரையில அவங்க களத்துல இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. எண்ட் கார்டே அதனால கிடையாது. எண்ட் கார்டே கிடையாது. எண்ட் கார்டே கிடையாது. அதுக்கு இதுதான் டெத் இஸ் த எண்ட் கார்டு. அப்படி இருக்கும்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டோன்றத அவங்க சூசகமாக சொல்லிட்டாங்க. மாவட்ட செயலாளர் பிடுங்கிட்டாங்க. அப்புறம் மாநில நிர்வாகியாக இருந்தார், அதையும் வெளியேற்றிட்டாங்க. ஆனால் இப்போ அடிப்படை உறுப்பினர்லேருந்து கூட 50 வருஷமாக இருந்த ஒரு ஆளை நீக்கினது லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் த கேமல்ஸ் பேக்குன்னுவாங்களே, அந்த மாதிரி. அது எல்லாத்தையும் விட மோசம் என்னென்னா, ஒரு ஆளை நீங்கள் அணுகும்போது கொஞ்சம் பெருந்தன்மையாக அணுகணும், தவறு செஞ்சால் கூட. ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரின்ற மாதிரி 30ஆம் தேதி நவம்பர் 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு எடப்பாடி போய் புதிய நிர்வாகிகள்லாம் போட்டு அங்கே பொதுக்கூட்டம் நடத்துகிறேன்னு சொல்கிறாரு, அறிவிச்சிருக்காரு. தன்னுடைய கெத்தை காமிக்கிறது. ஆமாம், அதுவே செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இல்லை, நான் தான் இங்கே அப்படின்றது இது தேவையில்லை. இதை தவிர்த்து இருக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் த இம்மிடியேட் ப்ரொவோகேஷன் ஃபார் செங்கோட்டையன் டு கிராஸ் ஓவர் டு டிவிக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன்.